அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தமிழில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, 9ஆம் வகுப்பு 8வது ஏழில் உள்ள ஒரு உரைநடை உலகமான ஒரு பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டாப்பிக்கில் போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நுழைமுள்ள கொடுத்துருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு போயிடலாம். வாங்க. சமூகம் செம்மாந்து சீர்மையுடன் திகழ பாகுபாடுகளற்ற மன உறுதி படைத்த மக்கள் தேவை. அத்தகைய மக்களை உருவாக்க பகுத்தறிவு இன்றியமையாதது. பாகுபட்டு இருளுக்குள் சிக்கி திணறிக் கொண்டிருந்த தமிழக மக்களை தம் பகுத்தறிவு ஒளியால் வெளிக்கொணர பாடுபட்டோள் முதன்மையானவர். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் நூற்றாண்டின் ஈரோட்டில் தோன்றி பகுத்தறிவு, தன்மதிப்பு அதாவது சுயமதியாரை ஆகிய கண்களை மக்களுக்கு அர்ப்பணித்தவர் யார்? அவர்தான் தந்தை பெரியார். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க வரோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரின் சிந்தனைகள். சரியா? இவர் எப்படி சொல்லுவாங்கன்னா, பகுத்தறிவு பகலவன், பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை இயக்கத்தோட தந்தைன்னு கூட சொல்லலாம். சுயமரியாதை இயக்கத்தின் தந்தை. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு பாருங்க, தந்தை பெரியார். பாருங்க, வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் பலவாறு சிறப்பிக்கப்படுவர் தான் நம்மளோட தந்தை பெரியார். அப்படின்னா இதில் எழுதிக்கலாம். வெண்தாடி வேந்தர், செகண்ட் ஒன் பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் அப்படின்ட்டு சிறப்பு பெயராக யார் அழைப்பா அப்படின்னா தந்தை பெரியார். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது, மூட பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் யார் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தந்தை பெரியார். அது மட்டும் இல்லாமல் மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடப்பட்டவர் தான் நம்மளோட தந்தை பெரியார். ஓகேவா? அப்படின்னா நம்மளோட மக்கள் எப்படி வாழணும்? மானத்தோடும் அறிவோடையும் வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டார் யாருன்னா நம்மளோட தந்தை பெரியார். இதை கொடுத்துருக்கு பாருங்கள் அவரோட சிறப்பு பெயர்கள். பகுத்தறிவு பகலவன், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், புத்துலக தொலைநோக்காளர், பெண்ணின போர் முரசு, சுயமரியாதை சுடர். இதெல்லாம் இவரோட முக்கியமான சிறப்பு பெயர்கள். சரி, வாங்க அப்படியே மேலே போகலாம். பகுத்தறிவுனா அப்படி என்னென்னு பார்க்கணும், நம்மளாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அறிவு தான் பகுத்தறிவு. ஓகேவா? சரி, என்ன கொடுத்துருக்கும் பாருங்கள். பெரியார் என்றவுடன் நம்முடைய நினைவுக்கு வருவது அவரின் பகுத்தறிவு கொள்கை. எச்சேலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்று கூறி வினாக்களை எழுப்பி அறிவின் வழியை சிந்தித்து முடிவெடுப்பது பேர் தானே பகுத்தறிவு. சரியா? அதுக்கடுத்து நம்ம பகுத்தறிவுன்னு என்ன கொடுத்தா, ஒரு செயலை சிந்தித்து அறிவியல் கண்ணோட்டத்தைப்படி அதை நிரூபித்தா அது பேர் பகுத்தறிவு. அப்படி சொன்னது யார்? தந்தை பெரியார். சரி, அதுக்கடுத்து பாருங்கள், முன்னோர்கள் செய்தார்கள் என்பதாகவே ஒரு செயலை அப்படியே குழப்பங்களுக்குத்தான் மேலோங்குகின்றன. அத்தகு சாதி மனிதனுக்கு தேவையில்லை என்று வலியுறுத்தினார். நம்ம முன்னோர்கள் ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அதை நம்ம அப்படியே செய்யணுன்ட்டு கிடையாது. அதில் எது நம்ம அறிவுக்கு எட்டுதோ, ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தில் நிரூபிக்க முடியுதோ அந்த செயல் தான் உள்ளது. மற்ற எல்லாமே மூட நம்பிக்கையானது அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பாருங்கள், மதங்கள் என்பன மனிதன் சமூகத்தின் வாழ்க்கை நலத்திற்கே ஏற்படுத்தப்பட்டன. மதங்கிறது மனிதனுக்கான வாழ்க்கைக்கு தான் ஏற்படுத்தப்பட்டது. இன்று மதத்தின் நிலை என்ன? நன்கு சிந்தித்து பாருங்கள். மனிதனுக்கா மதங்களா, இல்லைனா மதங்களுக்கு மனிதர்களா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துகிறதா, பிரித்து வைக்கிறதா என்று சிந்தித்து பகுத்தறிவு வினாக்களை எழுப்பினார். கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தார். முக்கியமான ஒரு இது என்ன பண்ண இதான் கடவுள் மறுப்பு கொள்கை. இதில் எழுத கடவுள் மறுப்பு கொள்கை. யாரு? தந்தை பெரியார். சரியா? சரி, அதுக்கடுத்து பாருங்கள் அவரோட கல்வி. அதுக்கு முன்னே இங்கே ஒரு பத்தி இருக்குது. பின்பற்றி இன்று கடைபிடிக்கக்கூடாது. அக்காலத்தில் ஏற்ற வகையில் அப்படி செய்திருப்பார்கள். இன்று காலம் மாறிவிட்டது. இக்காலத்தில் வளர்ச்சிக்கேற்ப அறிவு நிலையில் நடைமுறைக்கேற்ப வகையில் செயல்பட வேண்டும் என்ற கண்ணோட்டத்துடன்
பெரியார் சிந்தித்தார். சமூகம், மொழி, கல்வி, பண்பாடு, பொருளாதாரம் என அனைத்து துறையிலும் அவரின் சிந்தனை புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், அவரோட சமூகம் எப்படி இருந்ததுன்னா, சமூகத்தை பாருங்கள், தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் சாதி சமய பிரிவுகள் மேலோங்கி இருந்தன. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடு இருந்தன. சாதி என்னும் பெயரால் ஒருவரை ஒருவர் இழிவு செய்யும் கொடுமை இருந்தது. இந்த இழிவு நிலையை கண்டு தந்தை பெரியார் கொதித்தெழுந்தார். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் அப்படின்னு சொன்னேன்னா தந்தை பெரியார். இது கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். போட்டிருப்பாங்க, சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமையை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் அப்படி சொன்னேன்னா தந்தை பெரியார். அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்குன்னா, சாதியினால் மனித வாழ்விற்கு எவ்வித சிறு பயனும் விளையப் போவதில்லை. அதனால் வீண் சண்டைகளும் குழப்பங்களும் மேலோங்குகின்றன. அத்தகு சாதி மக்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னது யாருமா? அப்படி சொன்னது பெரியார். இந்த படத்தில் கொடுத்துருக்கான். சரியா? அப்படி வாங்க அடுத்த இதுக்குள்ளே போகலாம். மதம் பார்த்தாச்சு. மதங்கிறது நமக்கு தான் ஆனே தவிர மதங்களுக்கான நம்ம கிடையாது. நமக்கு பகுத்தறிவினாக்க எழுப்பியர் யார்? தந்தை பெரியார். கல்வி, கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து கல்வி. கல்வி வாங்க கல்வி பார்க்கலாம். சமூக வளர்ச்சிக்கு கல்வியே மிக சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். அப்போனா நம்மளோட சமூகத்துக்கு வளர்ச்சிக்கு ஒரு பிறந்த கல்வி கருவி எதுனா கல்வி தான். ஓகேவா? கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். மேன்மை வாழ்வு வாழ்வதற்கேற்ப தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும் என்றார். அறிவியலுக்கு புறம்பான செய்திகளை மூட நம்பிக்கைகளையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது அப்படி சொன்னது யாருன்னா தந்தை பெரியார். முக்கியமானது, அறிவியலுக்கு புறம்பான செய்திகளை பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது அப்படி சொன்னது யாரு? தந்தை பெரியார். அதுக்கடுத்து பாருங்க, தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும். எதை கற்றுத்தரான்னு சொல்லியிருக்காரு? தன்னம்பிக்கையும் தன் சிந்தனை ஆற்றலையும் தரக்கூடிய கல்வியை கற்பிக்கணும். எதை கற்பிக்கக்கூடாது? அறிவியலால் எது புறம்பான செய்தி என்று கருதப்படுகிறதோ அதை என்ன செய்யக்கூடாதுன்னா கற்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருக்காரு. சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், சமூகத்தின் அனைத்து நிலையருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் கல்வி உரிமையானது என சில பிரிவினருக்கு கல்வி கற்க உரிமையில்லை எனவும் கூறப்பட்ட கருத்தை கடுமையாக எண்ணித்தவர் யார்? தந்தை பெரியார். ஒன்றும் சொல்லலை, மேல் ஜாதியினருக்கு தான் கல்வி, கீழ் ஜாதியினருக்கு கல்வி கிடையாதா? அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் கல்வி. அதை தான் அங்கே கொடுத்துருக்கு. எல்லாத்துக்குமே கல்வி சமமானது. அதுக்கடுத்து பாருங்கள், அனைவரும் கல்வி அளிக்கப்பட வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு புகட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். பெண்களுக்கும் அளிக்கப்படும் கல்வியால் சமூகம் விரைவாக முன்னேறும் என்றார். என்னது? பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியால் சமூகம் சீக்கிரமாக முன்னேறும் அப்படின்னு சொன்னது யாருன்னா தந்தை ஈவே ராமசாமி. ஆகிறது பாருங்கள், பெரியார் எதிர்த்தவை எதெல்லாம் பெரியார் எதிர்த்திருக்காருன்னு பாருங்கள். இந்தி திணிப்பை எதிர்த்திருப்பார். அதுக்கடுத்து குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்திருப்பார். தேவதாசி முறையை எதிர்த்திருப்பார். கல்லுண்ணல் எதிர்த்திருப்பார். குழந்தை திருமணத்தை எதிர்த்திருக்காரு. அதுக்கடுத்து மணக்கொடை எதெல்லாம் எதிர்த்திருக்காரு? ஹிந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை, இது எல்லாத்தையும் என்ன செய்தாங்கன்னா எதிர்த்து போட இருக்காரு. அதுக்கடுத்து கொடுத்து பாருங்கள், பெரியார் நம்பினார் மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையும் பெரியார் கடுமையாக எதிர்த்தார். அப்போனா மதிப்பெண், அதாவது மனப்பாடத்திற்கும் அங்கே மதிப்பில்லை, மதிப்பெண்ணுக்கும் அங்கே மதிப்பில்லை அப்படி சொன்னேன்னா தந்தை பெரியார். அதுக்கடுத்து பாருங்கள், மொழி இலக்கியத்தில் அவர் எவ்வளோ ஈடுபாடாக இருந்திருக்காண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மொழியின் தேவை என்பது பாருங்கள், ஒரு மொழியின் தேவை என்பது அதான் ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாடு முறையை கொண்டே அமைகிறது. இந்தியாவிலே பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் அப்படி சொன்னதுன்னா தந்தை பெரியார். என்னது அப்படி சொன்னது யார்? பெரியார். என்ன சொல்லுங்க? இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்கள் தமிழ் மொழியில் படைக்கப்பட வேண்டும். அதுக்கு அடுத்து பாருங்கள், மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவாயினும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நட்பண்பு ஆகிய
தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று கருதி மொழி இலக்கியம் ஆகியவற்றின் வளர்ச்சி குறித்து பெரியார் ஆழ்ந்து சிந்தித்தார். அவர் மேலே ரொம்ப மொழிகள் மேலே பற்றிருக்கு, தமிழ் மேலே பற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய எல்லா பாடங்களும் தமிழில் தான் இருக்க வேண்டும் அப்படி சொன்னது தந்தை பெரியார். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு பத்தி கொடுத்துருக்கு பாருங்கள். மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பான இலக்கியம் யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரும். இலக்கியம் யாவரும் மறுக்க முடியாத அறிவியல் பற்றி இலக்கியம் ஆகியவற்றின் மூலம்தான் ஒரு மொழியும் அதன் இலக்கியமும் மேன்மையடைய முடியும். அத்துடன் அவற்றை பயன்படுத்தும் மக்களும் அறிவுடையவராக உயர்வு என்று கூறினார். ஒன்றும் சொல்ல, மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பான இலக்கியம் இருக்குது. இன்னொன்று யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரும் இலக்கியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாரும் மறுக்க முடியாத அறிவியல் உண்மையை சார்ந்த இலக்கியமும் இருக்குது. இது எல்லாம் மனிதருக்கு உயர்வான பண்புகளை தரும் அப்படின்னு சொன்னார்னா அது இந்த பத்தியில் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், திருக்குறளின் அறிவியல் கருத்துக்கள் பாருங்கள். தத்துவ கருத்துக்களும் அனைவரும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருந்தால் அதை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார். அந்நூலில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கியுள்ளன. இதை ஊன்றி படித்தவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்று சொல்ல. எந்த நூல் அப்படி சொல்ல? திருக்குறளை தான் சொல்லுதார். எதை சொல்லியிருக்காரு? திருக்குறள். ஓகே, சரி. எழுத்து சீர்திருத்தம் ரொம்ப முக்கியமானது. எழுத்து சீர்திருத்தம் மொழியின் பெருமையும் எழுத்துக்களின் மேன்மையும் அவை எளிதில் கற்க கொள்ளக்கூடியவனாக இருப்பதையும் பொறுத்தே அமைகிறது. எனவே கால வளர்ச்சிக்கேற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று பெரியார் கருதினார். மொழி என்பது உலகின் போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவி காலத்துக்கேற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்போது கண்டுபிடித்து கைக்கொள்ள வேண்டும் என்று அம்மாற்றத்திற்கான முயற்சியை பெரியார் மேற்கொண்டார். இல்லை தான் கொடுத்துருக்கு. அப்புறம் என்ன கொடுத்துருக்கு? மொழி என்பது உலகின் போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாக ஆகும். அக்கருவி காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார்னா தந்தை பெரியார். அதுக்கடுத்து அவர் என்னெல்லாம் மாற்றிருக்காரு பாருங்கள். உயிரெழுத்துக்களின் ஐ என்பதை ஐ எனவும் அவ் என்பதை அவ் எனவும் சீரமைத்தார். பாருங்கள், ஐ என்பதை ஐ எனவும் அவ் என்பதை அவ் எனவும் சீரமைத்தார். ஐயா அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? ஐயா அப்படி எழுதிக்கலாம். அதுக்கடுத்து அவ்வை எப்படி எழுதலாம்? ஒவ்வைனால் எழுதலாம், அவ்வைனால் எழுதிக்கலாம். அதுபோல் மெய்யெழுத்துக்களின் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை குறிக்கலாம் என்றார். அவ்வாறு குறைப்பதால் தமிழ் மொழி கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் எளிதாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஈவே ராமசாமி பெரியார். அதுக்கடுத்து பாருங்கள், சீரமைப்புக்கான மாற்று எழுத்துருக்களை வடிவர்மம் உருவாக்கினார். கால வளர்ச்சிக்கு இத்தகு மொழி சீரமைப்புகள் தேவை என்று கருதினார். பெரியாரின் இக்கருத்து சில கூறுகளை 1978ஆம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போ? 1972 தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. கொடுத்துருக்கா? 1972 தான் என்னது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் பெண்கள், அக்காலத்தில் பெண்கள் அனைவரும் அனைத்து துறையிலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். எனவே நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முக்கியம் அப்படி சொன்னது யார்? தந்தை பெரியார். கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பில் 50% விழுக்காடு அளிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வேலைவாய்ப்பில் 50% விழுக்காடானது யாருக்கு அளிக்கப்பட வேண்டும்? பெண்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலை இருக்கக்கூடாது. நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்ட வேண்டும். தெரிந்த அறிவுடன் தன்னம்பிக்கையுடன் திகழ வேண்டும் என்றார் தந்தை பெரியார். அதுக்கடுத்து பாருங்க, இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதெல்லாம். இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது. கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்ய வழிவகை காண வேண்டும். அதோட கருத்தை நம்ம வலியுறுத்தி கூடணும். பெண்களுக்கு ஆண்கள் நிகரானவர்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஆண்கள் சமம். பெண்ணின் கருத்துக்கள் பெண்ணோட கருத்துக்களுக்கு ஆண்கள் மதிப்பளிக்கணும் அப்படின்ட்டு சொன்னது யாரெல்லாம்? இது எல்லாமே சொன்னது யாருன்னா தந்தை பெரியார். அதுக்கடுத்து பாருங்க, ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. தந்தை பெரியார் விதைத்த விதைகள் எதெல்லாம்? கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கண்டிப்பாக பெண்களுக்கு வேணும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்து உரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமண ஏற்பு. இது எல்லாமே யார் விதைத்த விதைகள்னால் பெரியார் விதைத்த விதைகள். இன்னொன்று பாருங்கள், கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமண ஏற்பு.
அப்படின்னு சொல்லி அனைத்தையும் என்ன செஞ்சுக்க இவர் விதைத்த விதைகள் தான். அதுக்கடுத்து பாருங்கள், குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமை பெண்களுக்கு வழங்க வேண்டும். குடும்ப பணியில் ஆண்களுக்கென்று தனிப்பணி எதுவும் இல்லை. ஆண்களும் குடும்ப பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே என்பன போன்ற பல கருத்துக்களை யாருன்னா அடிக்கி சொல்லிட்டு வந்தார் தந்தை பெரியார். சிக்கனங்கிறது தந்தை பெரியாரோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, சிக்கனம் என்னும் அருங்குணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார். அதற்கேற்ப தானும் வாழ்ந்து காட்டினார். பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படி சொன்னது யாரு? தந்தை பெரியார். பொருளாதார நிலையில் நம்ம தன்னிறைவு அடையணும்னா கண்டிப்பாக நமக்கு சிக்கனம் தேவை. விழாக்களிலும் சடங்குகளாலும் மூட பழக்க வழக்கம் வளர்ப்பதோடு வீண் செலவு ஏற்படுவதால் தேவையான சடங்குகளையும் விழாக்களையும் என்ன செய்யணும்னா நம்ம குறைச்சிக்கிடணும் அப்படின்னு சொல்லுவார். அது அடுத்த பற்றி அதுக்கு உங்களுக்கு தெரியுமாங்க ரொம்ப முக்கியமானது. 1938 நவம்பர் 13 அன்று சென்னையில் நடந்த மாநாட்டில் பெண்கள் அந்த பெண்கள் மாநாட்டில் பெண்கள் இந்த ஈவே ராமசாமிக்கு பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து யுனெஸ்கோ மன்றம் என்ன கொடுத்துருக்குன்னா தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் இல்லைன்னா புத்துலக தொலைநோக்காளர் அப்படின்ட்டு 1970 ஜூன் 27 இதில் எழுதி பார்த்துக்கிடுங்க. ஜூன் 27 1970 ஜூன் 27 1970 யுனெஸ்கோ தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தவிர்க்க வேண்டும். அதாவது என்ன எதை தவிர்க்கணும்னா விழாக்கள் சடங்குகள்லாம் தவிர்த்து அது வீண் செலவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து திருமணம் போன்ற விழாக்களை பகட்டினின்றி மிக எளிமையாக சீர்திருத்த முறையில் நடத்த வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருமணத்தில் ஒரு சிம்பிளாக நடத்துங்க அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து பாருங்கள், பெரியாரின் சிந்தைகளை தொலைநோக்கு உடையவை, அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை. பெரியாரின் சிந்தனைகள் எப்படி? தொலைநோக்கு சிந்தனையுடையவை, அறிவியல் அடிப்படையில் இருக்குது. அதுக்கடுத்து வளர்க்க பிறந்தவை, நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்கள் அவர் எப்பொழுதும் கூறியதில்லை. மேலும் தம் சீர்திருத்த கருத்துக்களுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டினார். தம் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செய்தார். சமுதாய மூடநம்பிக்கையிலிருந்து மீட்டல அரும்பாடுபட்டார். அதற்காக பலமுறை சிலை தென்றார். பலரின் கடும் எதிர்ப்புகளை சந்தித்தால் இறுதி மூச்சு வரை சீர்திருத்த போராளியாகவே வாழ்ந்து காட்டினார். இவர் எப்படி இவருக்கு ஒரு அழகாக ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனிதநேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து அப்படின்னு அறிஞர்களை என்ன செய்தாங்கன்னா கூடுதாங்க. சரி, இவர் நடத்திய இயக்கங்களும் இதழ்களும். இவர் 1925 சுயமரியாதை இயக்கம் படி சொல்லக்கூடிய இயக்கத்தை இன்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட்டு. குடியரசு இங்கே ரிவோல்ட் ஆங்கில இதழ், குடியரசு அவ்வளோ முதல் இதழ். குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் இதெல்லாம் இவரோட இதழ். ஓகேவா? அடுத்து ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு லாஸ்ட் பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும், மனக்குகையில் சிறுத்தையிலும், அவர்தாம் பெரியார் அப்படின்னு பாருங்க. யாருன்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். யார்? புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். சரியா? அப்படின்னா அவ்வளோதான். பெரியார்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டும் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணிடலாம். என்னெல்லாம் முக்கியமானதுன்ட்டு அதை மட்டும் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லேன் பாருங்கள். இதில் என்னென்னா வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலன், வைக்கம் வீரர், ஈரோடு சிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா தந்தை பெரியார். இதில் இது கேட்பாங்க. அதுக்கடுத்து பெரியாருக்கு எல்லாரும் எப்படி சொல்லணும்னா புத்துலக தொலைநோக்காளர். அதை கொடுத்துருக்கா. பெண்ணின போர்முரசு, புத்துலக தொலைநோக்காளர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1970 27 ஜூன் மாதம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், சுயமரியாதை சுடர், பகுத்தறிவு பலவன், தந்தை பெரியார்னு யார் கொடுத்துருப்பா பார்த்தீங்கன்னா அது 1938 நடந்த ஒரு சென்னையில் நடந்த ஒரு பெண்கள் மாநாட்டில் கொடுத்துருப்பாங்க. 1938 பிப்ரவரி 13 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? வேறு எது முக்கியமானதுன்னா பகுத்தறிவு வினாக்களை எழுப்பியர் யாருன்னா தந்தை பெரியார். பகுத்தறிவு வினாக்களை எழுப்பியர் யார்? தந்தை பெரியார். அதுக்கடுத்து சமூக, மொழி, கல்வி, பண்பாடு, பொருள் ஆகியவற்றை துறைகளில் அனைத்து சிந்தனையும் எழுச்சிப்பட வேண்டும் சொன்னது யார்? தந்தை பெரியார். அது மட்டும் இல்லாமல் சமூக வளர்ச்சிக்கு கல்வியே மிக சிறந்த கருவியாக செயல்படும் அப்படின்னு கூறிய யாருன்னா அதுவும் தந்தை பெரியார் தான். கல்வியானது கற்பிக்க மட்டுமே கல்வியானது சும்மா கற்பிக்கூடாது, மனப்பாடம் இருக்கக்கூடாது, அது நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்க விடணும், அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படணும் அப்படி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார், ஈவே ராமசாமி பெரியார்.
அதுக்கடுத்து பாருங்கள், சமூகத்தின் அனைத்து நிலையிலும் கல்வி அடைக்கப்பட வேண்டும் அப்படி சொன்னேன்னா பெரியார். அது மட்டும் இல்லாமல் இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை ஒழிப்பு, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மனக்கொடை, இது எல்லாத்தையும் என்ன செய்திருப்பானா எதிர்த்து போராடிப்பார். அதுக்கடுத்து சுயமரியாதை இயக்கத்தை நடத்தியிருக்காரு. இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்கள் தமிழில் இயற்றப்பட வேண்டும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப தமிழ்கள், அதாவது நூல்கள் வந்து தமிழில் இயற்றப்பட வேண்டும் அப்படி சொன்னார்னா தந்தை பெரியார். அதுக்கடுத்து ஒரு எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. என்ன எழுத்து சீர்னா, ஐயா வந்து ஐ அப்படின்னும், அவ் வந்து அவ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காது. ஐயாவை ஐயாம்பாங்க, ஔவையா ஔவை அப்படி சொன்னது யாருன்னா நம்மளோட ஈவே ராமசாமி பெரியார். அதுக்கடுத்து மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்துக்கேற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்போது கண்டுபிடித்து கைக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஈவே ராமசாமி பெரியார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பற்றியில் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஏன் தமிழ் வந்து எளிமையாக மாற்றினா அப்போ தான் அது கணினியில் தட்டச்சு செய்வதற்கு எளிதாக இருக்கும். வேறு எது பார்த்திங்கன்னா, இவர் பெண்களுக்கான பெண்கள் இட ஒழிக்கிருக்காரு, பெண்கள் சொத்து உரிமை, அதுக்கடுத்து குடும்ப நலத்திட்டம், இது எல்லாமே இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா நடத்தியிருக்காரு, அந்த கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு வந்து வேலையில் வந்து 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுக்கடுத்து அனைவருக்கும் சிக்கனத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி சொன்னோன்னா பெரியார். ஆல்ரெடி சொல்லிட்டு 1938 நவம்பர் 13. ஓகேவா? நவம்பர் 13. 1930 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டு ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 1970 ஜூன் 27 பார்த்தீங்கன்னா இவருக்கு யுனெஸ்கோ வந்து தெற்காசியன் சாக்லேட்ஸ் மற்றும் புத்துலக தொலைநோக்கர் அப்படி சொல்லக்கூடிய 2 விருதை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இவரோட இயக்கம் நடத்தியிருக்காரு. அது பேர் சுயமரியாதை இயக்கம். 1925 இவரோட இதழ்கள் பார்த்திங்கன்னா குடியரசு, விடுதலை, புரட்சி அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து ரிவல்டுங்கிறது ஆங்கிலேயில். அதுக்கடுத்து தொலைநோக்குடையவை, அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை, மனிதநேயம், பிறக்க வளர்ந்தவை, இதெல்லாம் பெரியாரோட சிந்தனைகள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா பகுத்தறிவு கருத்துக்களை இவர் வந்து பரப்பினார். அதுக்கடுத்து பெரியாரோட சிந்தனைகள் அறிவியல் திறவுகோள், பகுத்தறிவுக்கு பாதை வழிகாட்டி, மனிதநேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீர்களை கலைப்பதற்கான மாமருந்து அப்படின்ட்டு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மாழ்வியலும், மண்டை சுரப்பை உலகுதலும், மனக்குகையில் சிறுத்தையிலும், அவர்தாம் பெரியார் அப்படி சொன்னாங்கன்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். சரியா? சரி, இப்போ நடத்தின பாடத்தை வந்து பின்ன கொஸ்டின் இருக்கான்னு பார்க்கலாம். இது இந்த ஆடை மட்டும் குறிச்சிக்கணும். ஓகேங்களா? குறிச்சிட்டு அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை நான் பார்க்கேன். கொடுத்துருக்க ஏதாட்டம் பெரியாரை பற்றி முதல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கூற்று: பெரியார் உயிரெழுத்துக்களை ஐ என்பதை ஐ எனவும் அவ் என்பதை அவ் எனவும் சீர்திருத்தம் செய்தார். அதான் இந்த கொடுத்துருக்கு. என்ன செஞ்சுருக்காரு? ஐ அப்படிங்கிறத ஐனோ, ஐ அப்படிங்கிறத ஐ அப்படின்னோ, அவங்கிறத அவ்வொன்றும் சொல்லியிருக்காரு. சில எழுத்துக்களை குறிப்பதாக தமிழ் எழுத்துக்களை எண்ணிக்கை குறைக்கலாம் அப்படி சொன்னது யார்? பெரியார் தான். இரண்டும் சரி. கூற்று காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. பி தான் ஆஷ். அவ்வளோதான். முதல்ல ஆல் ஓவர் எல்லாமே முடிச்சாச்சு. அப்படி தான். அதாவது பெரியார் சிந்தனைகளோட டாபிக் சொல்ல முடியாது, முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் இதோட ஒரு சூப்பரான